உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டே வேலு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ஜானகியை திரும்பி கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பிளான் போடுறியா? டேய், நான் அந்த ஜானகியவே ஓட விட்டவடா. என்கிட்ட உன்னோட ஜம்பம் எல்லாம் பலிக்காது தம்பி. எப்படி ஒரே ஒரு நியூஸ வச்சு உங்க 2 பேரையும் காலி பண்ணே பாத்தியா? அதான்டா இந்த வேதநாயகியோட கெத்து. சொல்லுங்க மேடம். ரேணுகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை இங்க வந்தான். அவர் அங்க வந்தாரா? எதுக்கு வந்தாரு? வள்ளிக்கிட்ட ஏதாவது பேசினாரா? அவசரப்படாம முதல்ல நான் சொல்றத மட்டும் கேளு. உன் அம்மா மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டல்ல? அப்பா, கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராதப்பா. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. எப்படி மேடம் இப்படி ஆச்சு? உண்மையிலேயே வள்ளியோட அம்மா தான் பேட்டி கொடுத்திருக்காங்களா? எல்லாமே என்னோட பிளான் தான். வேலனுக்கும் வள்ளியோட அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல செக் வச்சிருக்கேன். இத மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சூப்பர் மேடம். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியாம நான் பயந்துட்டே இருந்தேன். இனிமே நீ கவலைப்பட வேண்டியதில்ல ரேணுகா. ரத்தனத்தோட பேச்ச மீறி வேலை எதுவும் பண்ண மாட்டான். அதனால வேலனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம அமைதியா இருக்க கூடாது. அடுத்தது நான் சொல்ற மாதிரி செஞ்சா வேலனை இன்னும் லாக் பண்ணலாம். என்ன செய்யணும் மேடம்? நாளைக்கு இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ரத்தனம் வேலனை இங்க கூப்பிடுவான். அவனை இங்க வரவிடாம தடுக்கிறது தான் உன்னோட வேலை. யாரு? அவரையா? நான் கோயிலுக்கு போனோன்னு கூப்பிட்டதுக்கே வள்ளிய கூப்பிட்டு நகை கடைக்கு போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலான்னு சொன்னவர் அவரு. இப்ப வள்ளிக்கு நலங்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் அங்கதான் வருவாரு. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கிற அதே டைம்ல உனக்கும் நலங்கு வைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். அவனை அங்கேயே லாக் பண்ணு. எப்படி மேடம் திடீர்னு நலங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும்? ஐயோ, வேலம் கூட உனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும் மேடம். அப்படின்னா போய் உனக்கும் அதே டைம்ல நலங்கு வைக்க பாரு. வேலனை இங்க வரவிட்டா அவ ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் தடுக்க தான் பாப்பான். அப்புறம் நீ ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. ஓகே மேடம், ஓகே ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். இப்பவே நான் போய் பேசுறேன். சரி, நான் வச்சிடுறேன். வள்ளி கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன்னை நம்புற வேலை. வேலு, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான்டா. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. உன் மனசுல புதுசா முளைச்சிருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல அப்பாக்கு விசுவாசமா இரு. என்னையும் என் அப்பாவையும் நிரந்தரமா பிரிச்சிடாத, புரியுதா? ஏங்க, நாளைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைல்ல? ஏன்?
இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நாளைக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்காதீங்க. ஓகே? ரேணுகா, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பேசணும். நீ எது கேட்கறன்னு புரியாம நான் எப்படி பதில் சொல்றது? இல்லங்க, நாளைக்கு எனக்கு நலங்கு வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க கட்டாயமா இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் முன்கூட்டியே உங்ககிட்ட வந்து சொல்றேன். இப்போ என்ன திடீர்னு? ஏற்கனவே தான் நலங்கு வைக்க தேதியெல்லாம் குறிச்சாச்சுல்ல. அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அப்புறம் இப்ப மாத்துறாங்க. அத பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. நாளைக்கு ஏதோ விசேஷமான நாளாம். அதான் நாளைக்கே எனக்கும் ஆனந்திக்கும் நலங்கு வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கு தான் வள்ளிமாடத்துக்கு நலங்கு வைக்கிறதா ஐயா சொன்னாரு. அங்க வேற நிறைய வேலை இருக்கும். நீங்க வேற இப்ப திடீர்னு பிளானை மாத்தி வச்சிருக்கீங்க. அதான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு யோசிக்கிறேன். இந்த திடீர் பிளானே நாளைக்கு உங்களை அங்க போக விடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே எங்க அப்பா அம்மா 2 பேரும் உங்க மேல நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. ஏண்டி, அந்த வேலனுக்கு இந்த கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே சுத்திட்டு இருக்கான். அவனோட தங்கச்சி கல்யாணமும் இதுல அடங்கி இருக்குன்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மட்டும் இந்த நலங்குக்கு வராம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல சந்தேகம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் பாதிப்பு வரும். பாத்துக்கோங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல டவுட் வந்துடுச்சா? பின்ன என்ன, வராதா? கொஞ்சமாச்சு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த வள்ளியோட நினைப்பிலே சுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்? இங்க பாருங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அத எதிர்பார்க்கவும் கூடாது. அதனால கொஞ்சமாவது இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யுங்க. அப்பதான் எங்க வீட்ல எல்லாரும் உங்களை நம்புவாங்க. அப்பதான் ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரி வள்ளியவே கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்லனா உங்களுக்கு தான் சிரமம். அப்புறம் பாத்துக்கோங்க. அப்படின்னா நாளைக்கு நாங்க போனா தேவையில்லாத பிரச்சனை வரும்ல? டவுட்டே வேண்டாம், கண்டிப்பா இங்க பிரச்சனை தான். எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இங்க ஒரு வழி ஆக்கிடுவாங்க. சரி சரி, நாளைக்கு நான் இங்கேயே இருந்துடுறேன். நீ அவங்க கிட்ட போய் மத்த ஏற்பாடுலாம் பண்ண சொல்லு. சரிங்க, அப்ப நான் சொல்லிடுறேன். ம். அட, ஏங்க உங்க முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருங்க. நான் உங்க கல்யாணத்தெல்லாம் தடுக்க மாட்டேன். இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ்க்கும் வீட்ல இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான். அதனால நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம். இவன் நிஜமா தான் சொல்றாளா இல்ல வேற எதுவும் பிளான் வச்சிருக்காளா? ஒண்ணுமே புரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.